நாடாளுமன்றமா தள்ளுமுள்ளு மன்றமானு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு பார்லிமெண்ட் மாறி போயிருக்கு. என்ன நடக்குது நாடாளுமன்றத்தில் விரிவாக பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவை விவாதிச்சுட்டு இருக்கும்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதுக்கு எடுத்தாலும் இன்னைக்கு அம்பேத்கர்னு அம்பேத்கர் பேரை சொல்றது ஒரு ஃபேஷன் ஆகி போயிடுச்சு. அதுக்கு பதிலாக கடவுளோட பேரை சொன்னால் கூட எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளை பார்த்து சொல்கிறார். உடனே அங்கே மிகப்பெரிய கூச்சல் குழப்பம் ஏற்படுது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அமளியில் ஈடுபடுறாங்க. அப்போ இந்த 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 சம்பவம் நாடு முழுக்க பேசு பொருளாகி இருக்கு. உடனடியாக செய்தியாளர்களை சந்திச்சு அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி நான் சொன்னதை திருச்சி சொல்லிட்டாங்க, நான் அப்படி சொல்லலை, அம்பேத்கரை அவமதிச்சது காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த விளக்கத்தை பெருசாக எதிர்கட்சிகள் ஏற்றுக்கல. அமித்ஷா அவர்கள் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை தொடர்றாங்க. அடுத்த நாள் நாடாளுமன்ற வளாகத்துக்குள் போனவங்க அம்பேத்கருடைய அந்த பேனர் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீல கலர் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாங்க. அங்கே நாடாளுமன்ற வளாகத்தில் பேரணியாக போகிறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இதற்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியான பிஜேபியும் போராட்டம் நடத்துறாங்க. இது மிகப்பெரிய எதிர்ப்பு அலையை உருவாக்குது. கர்நாடக சட்டமன்றத்துக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே அம்பேத்கருடைய படத்தை வச்சு போராடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடுகளையும் எதிர்கட்சிகள் எல்லாமே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்லிமெண்ட்டுக்குள்ள ஆர்ப்பாட்டம் வரைஞ்ச பிறகு காங்கிரஸ் கட்சி பார்லிமெண்ட்டுக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப பிஜேபி அதை தடுக்கிறாங்க. இப்போ இப்படி தடுக்கும் பொழுது ரெண்டு பேத்துக்குள்ளேயும் அங்க இருக்கக்குள்ள எம்பிக்களுக்குள்ள தள்ளுமுள்ளு நடைபெறுது. அப்போது அங்கே பிஜேபியினுடைய ஒரு எம்பி தள்ளிவிட்டதில் மாநிலங்களவையினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே நான் நிலை தடுமாறி கீழே உட்காந்துட்டேன்னு சொல்கிறார். ராகுல் என்னைய தள்ளி விட்டதுல ஒரு எம்பி தள்ளி விட்டாரு, அந்த எம்பி ஏன் மேலே விழுந்தனால நான் கீழே விழுந்து எனக்கு மண்டையில் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டதாக பிரதாப் சாரங்கி பிஜேபி எம்பி சொல்கிறாரு. அவருக்கு பெரிய தலையில் அடிபட்டு ரத்தம் வந்ததாக உடனடியாக ஆம்புலன்ஸில் அனுப்பப்பட்டாரு, அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற வீடியோக்கள் எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ காங்கிரஸ் ராகுல் காந்தி தான் எங்களை தள்ளி விட்டாருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு இடையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எங்களுடைய பக்கத்தில் நின்று பயங்கரமாக கூச்சல் போட்டார். இதை ஒரு பெண் எம்பியாக எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெண் எம்பி ஓம் பிர்லா கிட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் மாறி பிஜேபியும் காங்கிரஸும் மாறி ரெண்டு பேரும் குற்றம் சாட்டிக்கிறாங்க. ரெண்டு பேர்த்து மேலேயும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டு பேரும் ஓம் பிர்லா கிட்ட கடிதம் மூலமாக கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா பேசின வீடியோ அப்படிங்கிறது தெளிவாகவே வெளியில் வந்திருக்கு. அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார், அம்பேத்கர்னு அம்பேத்கருடைய பேரை சொல்றது அப்படிங்கிறது ஃபேஷன் ஆகி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்போ அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு பெயர் அப்படிங்கிறது நம்முடைய வரலாற்றின் முக்கியமான ஒரு ஆளுமை. அவரோட பேரை சொல்றது அப்படிங்கிறது ஃபேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு இயல்பாக அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அதே மாதிரி ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி இருக்கு. எதிர்கட்சிகள் தங்களுடைய குரல்வளை நெரிக்கப்பட்டதாகவோ இல்லை நாங்கள் சரியாக நடத்தப்படலைன்னு நினைக்கும் பொழுது அது எதிர்கட்சியாகட்டும் ஆளும் கட்சியாகட்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆர்ப்பாட்டம் அவங்க அமைதியான விதத்தில் நடத்திட்டு இருக்காங்க. அது நடந்து முடிஞ்சது பிறகு அவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஆளும் கட்சியை சார்ந்தவங்க ஏன் விடலை, அவங்கள ஏன் போய் எகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க, அதைத்தான் ராகுல் காந்தியும் கேட்குறாரு. பார்லிமெண்ட் அப்படிங்கிறது பொதுவானது ஒன்று. நாங்கள் எதிர்கட்சிகள் நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறோம், அதை ஏன் பிஜேபி ஆட்கள் தடுக்கிறாங்க, ஆளும் கட்சி ஆட்கள் ஏன் தடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அதன் வழியாகத்தான் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு முழு
பொறுப்பு வந்து ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் வந்து பேசி உட்காந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆனால் மக்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் அப்படிங்கிறது 2 பேரும் சேர்ந்து மக்களுக்காக தொகுதிகளுக்காக விவாதிக்கப்பட வேண்டிய பல விஷயங்களை விவாதிக்க வேண்டிய ஒரு இடம். அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி தள்ளுமுள்ளு பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய ஒருத்தங்க ஆளும் கட்சியை சார்ந்தவங்க இவங்களை ரவுடிகள்னு சொல்றதும் அவங்க இவங்களை ரவுடிகள்னு சொல்றதும் நாடாளுமன்றத்தினுடைய மாண்பை குலைக்கும் வகையில் இருக்கு அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு கண்ணியமான எம்பிக்களாக நடந்துக்க வேண்டிய அவசியம் வந்து 2 பக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்கு. அதை விட்டுட்டு இவங்க மேல குற்றம் சாட்டுறது, அதுக்காக இவங்களை தள்ளிவிடுறது இவங்களை தள்ளிவிடுறது அப்படிங்கிறது வந்து ஏத்துக்கத்தக்கது அல்ல அப்படிங்கிறது 2 பேரும் புரிஞ்சுக்கணும். அதானி விஷயத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி பேச வேண்டியது இருக்கு. இங்க எல்லையில பஞ்சாப் விவசாயிகள் வந்து பல மாசங்களாக வந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு. நம்முடைய பொருளாதார நிலையை பத்தி பேச வேண்டியது இருக்கு. இதை பத்தியெல்லாம் பேசி விவாதிக்க வேண்டியதை விட்டுட்டு 2 பேரும் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டமும் நடத்தி இந்த கூட்டத்தொடரையும் வந்து முடிச்சு விட போறாங்களா, இல்லை உண்மையாக விவாதிக்க வேண்டிய மக்களுக்கான தேவைகளை பற்றி விவாதிக்க போறாங்களா அப்படிங்கிறது வந்து அவர்கள் தான் முடிவெடுக்கணும். இதில் மக்களாகிய நாம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு தெரியல. சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிட்டா வந்து இல்லை நீ தான் செஞ்ச, இல்லை இவன் தான் செஞ்சா அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்குவாங்க இல்லையா. அப்போ ஒரு பெரியவங்க வந்து சரி பரவாயில்லடா இவன் ஏதோ செஞ்சுட்டான், சரி 2 பேரும் சொல்லுங்க என்ன காது கொடுத்து கேட்குறோன்னு கேட்டுட்டு சரி பரவாயில்ல போ நீ போ அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய பிரச்சனைகளை யாருக்கா மக்களாகிய நாம தான் காது கொடுத்து கேட்கணுமா, இல்லை இவங்களுடைய பிரச்சனைகளை யார் தீர்க்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்களே தெரியல. சின்ன பிள்ளைங்கள மாதிரி சண்டை போட்டு இருக்கிறத விட்டு மக்களுக்கான விஷயங்களை விவாதிங்க அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்றோம். எப்படி விவாதிக்க போறாங்க, அடுத்தடுத்த கூட்டங்கள் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து பார்க்கலாம்.